காதல் என்பது வலியோ சாபமோ? மாலையில வீடு திரும்பின மாதவன் தன்னோட தாய்கிட்ட இருந்து குழந்தைய வாங்கி கொஞ்ச நேரம் கொஞ்சி விளையாடிட்டு மறுபடியும் அவகிட்டயே கொடுக்க போனப்போ, மாதவா, இனி உன் குழந்தைய லதாவை பாத்துக்கிறேன்னு சொன்னான். அதனால நீ கொண்டு போய் அவகிட்டயே குழந்தைய கொடுத்துரு என்றாள் உமா. அதை கேட்ட மாதவனுக்கு கொஞ்சம் வியப்பா இருந்துச்சு. என்னது, லதாவா அப்படின்னு கேட்டவன் கிட்ட, ஆமா மாதவா, அவ தானே உன்னோட மனைவி. உன் குழந்தைய அவ பாத்துக்கிறது தான் இனி சரியா இருக்கும். அவளும் குழந்தைய புரிஞ்சுக்கணும் இல்லையா? குழந்தையும் அவகிட்ட ஒட்டணும். அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையே நல்லா இருக்கும் அப்படிங்கிற அவகிட்ட மறுபேச்சு பேசாம குழந்தைய வாங்கிட்டு போய் லதா கிட்ட கொடுத்தா மாதவன். குழந்தைய வாங்கின லதா கொஞ்ச நேரம் குழந்தை கிட்ட கொஞ்சி விளையாடினான். அதை பார்த்த மாதவனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. பரவாயில்ல, குழந்தை கூட இவளுக்கு விளையாட கூட தெரியுமா அப்படின்னு நினைச்சவன், எப்படியோ குழந்தை எல்லார்கிட்டையும் அழாம இருந்தா சரிதான் அப்படின்னு நினைச்சிட்டு அலுவலக வேலையில கவனிக்க ஆரம்பிச்சான் மாதவன். இரவு உணவின் போது மட்டும் குழந்தைய வேதிகா கிட்ட கொடுத்தாங்க. அவனை சாப்பிட வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் குழந்தைய வாங்கிட்டா லதா. எல்லாரும் சாப்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறம் வேதிகாவும் தன்னோட உணவை முடிச்சுக்கிட்டு தன்னோட அறைக்கு போனான். குழந்தைய எடுத்துட்டு போன லதாவை பார்த்த மாதவன் குழந்தைய தங்கிட்ட வாங்கிக்கிட்டான். கேள்விக்குறையோட பார்த்த லதா கிட்ட, இன்னைக்கு நைட்டு குழந்தை என் கூடவே தூங்கட்டும். காலையில இருந்து நீ தானே குழந்தைய பாத்துக்கிற, நீ ரொம்ப டயர்டா இருப்ப, நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தன்னோட அறைக்கு எடுத்துட்டு போனான் மாதவன். அவன்கிட்ட கொஞ்ச நேரம் விளையாடினவன் அவன் தூங்கினதும் அவனை படுக்கையில விட்டுட்டு வேதிகாவை பார்க்க அவளோட அறைக்கு போனான் மாதவன். ஆனா வேதிகாவோட அறைக்கதவு உள்பக்கமா தாழ்பால் போட்டிருந்தது. அதை பார்த்த மாதவனுக்கு நல்ல கோபம் வந்துச்சு. இருந்தாலும் கதவை வெளியிலிருந்து தட்டினான். உள்ள இருந்த வேதிகாவுக்கு, யாரு இந்த நேரத்துல கதவை தட்டுறது அப்படின்னு நினைச்சபடி அங்க இருக்கிற சின்ன சுவர் கடிகாரத்துல மணியை பார்த்தா. இரவு மணி 12 தாண்டி இருந்தது. இந்த நேரத்துல யாரு? ஒருவேளை குழந்தைக்கு ஏதாவது உடல்நல அப்படின்னு பதறி எழுந்தவ கண்களை நல்லா தேய்ச்சிக்கிட்டபடி அங்க இருக்கும் விளக்க போட்டுட்டு கதவு திறந்து பார்த்தா. அங்க வெளியே மாதவன் மார்புக்கு குறுக்க கைகளை கட்டினபடி அவளை முறைச்சுக்கிட்டு நின்று இருந்தான். மாதவனை பார்த்ததும் வேதிகாவுக்கு, குழந்தைக்கு என்னாச்சு? அவனுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு பதட்டத்தோட கேட்டவளை அறைக்குள்ள தள்ளி விட்டபடி அவனும் உள்ள வந்தான். உள்ள வந்தவன் அரைக்கதவை தாளிட்டபடி, என்ன புதுசா உள்பக்கம் தாப்பாடு போட்டிருக்க அப்படின்னு கேட்டவனை விழிகள் விரிச்சு பார்த்தா வேதிகா. இவன் என்ன, நம்ம ஒண்ணு கேட்டா இவன் ஒண்ணு பதில் சொல்றான் அப்படின்னு நினைச்சபடி, நான் குழந்தைக்கு என்னாச்சுன்னு கேட்டேனே, ஏதாவது பிரச்சனையா, உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா அப்படின்னு மறுபடியும் அதே கேள்வி கேட்டா வேதிகா. முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுடி. அன்னைக்கு வந்தப்போ கதவு உள்பக்கம் தாழ்பாடு போடவே இல்லையே, இன்னைக்கு என்ன புதுசா உள்பக்கம் தாப்பாடு போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டவனை முறைச்சு பார்த்தா வேதிகா. ஆமா, அன்னைக்கு தாழ்பாடு போட மறந்துட்டேன். அதனாலதான் அன்னைக்கு என்னோட அனுமதியே இல்லாம நீங்க உள்ள வந்தீங்க. அதனாலதான் இன்னைக்கு தாப்பாடு போட்டு தூங்கினேன் அப்படின்னு சொன்னா வேதிகா. ஓஹோ, அன்னைக்கு உன்னோட அனுமதி வாங்காம உள்ள வந்தேன், சரி, இன்னைக்கு உன்னோட அனுமதி வாங்கிட்டு தான் உள்ள வந்தனா அப்படின்னு எகத்தாளமா கேட்டான் மாதவன். அந்த வினாடி யோசிச்சு பார்த்தா வேதிகா. இல்லையே அப்படின்னு நினைச்ச வேதிகா அரைக்கதவை திறந்த உடனே அவளை தள்ளி விட்டபடி மாதவன் உள்ள வந்திருந்தத உணர்ந்தவன், இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க, அதை விட்டுட்டு தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க. யாராவது உங்களை இங்க பார்த்தா உங்களை பத்தி தப்பா நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா வேதிகா. என்ன மட்டும் தான் தப்பா நினைப்பாங்களா? ஏன் உன்னை தப்பா நினைக்கவே மாட்டாங்களா அப்படின்னு கேலியா கேட்ட மாதவன். அது சரி, உன்னை தப்பா நினைக்கிறதுக்கு உனக்கு பழக்கப்பட்ட விஷயமா இருக்கலாம். ஆனா நீ வேற ஒருத்தர் கூட ஓடி போனவ தானே, அப்போ உன்னை தப்பா தானே இங்க பேசிருப்பாங்க அப்படின்னு சொன்னவன். ஆனா என்ன தப்பா நினைச்சா அது எனக்கு அசிங்கம்தான் அப்படின்னு திருப்பி கோபத்தோட சொன்னான். அதை கேட்ட வேதிகா பொறுக்கவே முடியாம, 2 பேரையும் தான் தப்பா நினைப்பாங்க, தயவு செஞ்சு வெளில போங்க அப்படின்னு கையெழுத்து கும்பிட்டா வேதிகா. அவ கும்பிட்ட கைகளை இறுக பிடிச்சபடி தன்னோட அருகே இழுத்தான் மாதவன். அவன் இழுத்த இழுப்புல
அவனுடைய மார்பு மேல விழுந்த வேதிகா ஒரு வினாடி அதிர்ந்து போனான். அடுத்த வினாடி அவனை தள்ளிவிட்டபடி விலகி நின்னான். அவன் விலகிறத உணர்ந்தவன் அவனுடைய தலைமுடியை பிடிச்சபடி அவன் பக்கத்துல இழுத்தான். அவளுடைய முகத்தை தன்னோட முகத்தருகே கொண்டு வந்தவன் அவ காதுகள்ல தன்னோட உதடுகளை பதிச்சு, நீ எழுந்த வாழ்க்கையோட அருமை இப்ப உனக்கு புரியுதாடி? இன்னைக்கு உன்னோட புருஷனையும் தொலைச்சிட்டு கையில இருந்த குழந்தையும் இல்லாம இப்படி அனாத மாதிரி பாயில படுத்துட்டு இருக்கியே, இந்த வாழ்க்கைக்கு தானே நீ ரொம்ப ஆசைப்பட்ட அப்படின்னு சொன்னவன் அவளுடைய இதழ்களை அழுத்தமா முத்தமிட்டான். அவன் சொன்ன வார்த்தைகளை துவண்டு போன வேதிகா அவனுடைய அழுத்தமான முத்தத்துல தன்னையே அவன்கிட்ட இழந்து நின்னான். கண்கள்ல கண்ணீர் பெருக அவனுடைய காட்டு மிராடித்தனத்தை எதிர்கொள்ள முடியாம தவிச்சு போய் நின்னான். முதல்ல முத்தத்துல ஆரம்பிச்ச மாதவன் பிறகு அவரோட உதடு ஆழ்ந்த கடித்தத்துல அவ வலியில துடிச்சு போனான். அந்த வலியை தாங்க முடியாம வேதிகா அவனை விட்டு விலகிய போவும் அவ விலகாம இழுத்து கொண்டவனுடைய கைகள் அவனுடைய இடைய அழுத்த பிடிச்சிருந்தது. அவனுடைய மொட்டுத்தனத்துல தன்னோட உடல் வலிக்க மாதவனால இப்படியும் நடந்துக்க முடியுமா அப்படின்னு மனசு பரிதவிச்சு நின்னா வேதிகா. அவளுடைய கண்ணம் கழுத்துன்னு ஒன்னையும் விடாம கடிச்சு துப்புனவன் அவளை விட்டு விலகி நின்னான். பிறகு அவளை பார்த்து, இது பாருடி, இந்த உள்பக்கம் தாப்பாடு போடுற வேலையெல்லாம் வேண்டாம். இது என்னோட வீடு, இது என்னோட அறை, நீ என்னோட பொண்டாட்டி. நான் எப்ப வேணாலும் உள்ள வருவேன். என்னை தடுத்து நிறுத்துற உரிமை இந்த உலகத்துல யாருக்குமே இல்லை, புரிஞ்சுதா? அதை மீறி நீ இந்த கதவை தாப்பாடு போட்டேனா இன்னைக்கு நான் உனக்கு காட்டினது சாம்பிள் தான். இனி ஒரு தடவை இந்த மாதிரி தாப்பாடு போட்டேன், அதுக்கப்புறம் இங்க நடக்கிற எந்த விளைவுக்கும் நான் காரணமே இல்லை அப்படின்னு மிரட்டிட்டு போனான் மாதவன். அவன் போனதும் கதவை சாத்தின வேதிகாவுக்கு தாழ்பாடு போட மட்டும் தைரியம் வரவே இல்லை. துவண்டு போய் தன்னோட படுக்கையில விழுந்தா. காலையிலிருந்து அவ பட்ட வேதனைகளும் இப்போ மாதவன் அவ உடம்புல செஞ்சுட்டு போன காயங்களும் வலியினால துவண்டு போய் அழக்கூட திராணி இல்லாம கண்களை இறுக மூடி தூங்க ஆரம்பிச்சா வேதிகா. காலையில எப்பவும் போல கல்லூரிக்கு கிளம்பின ராஜி ரொம்பவும் பதட்டத்தோட இருந்தா. அதை பார்த்த மாதவன், என்னாச்சுடா ராஜி, ஏன் என்னமோ மாதிரி டென்ஷன்ல இருக்க மாதிரி இருக்கேன், இன்னைக்கு ஏதாவது எக்ஸாமா அப்படின்னு கேட்டான். மாதவனுடைய குரல்ல திடுக்கிட்டு போன ராஜி, அதெல்லாம் இல்லைண்ணா, எக்ஸாம் எல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா சும்மா ஒரு கிளாஸ் டெஸ்ட் தான். ப்ரொஃபஸர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், அதனால கொஞ்சம் டென்ஷனா இருக்கேன், வேற ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு சமாளிச்சபடி டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கிட்டு காலேஜுக்கு கிளம்பினா ராஜி. அவளுக்குன்னு தனி கார் கொடுத்திருந்தாங்க, டிரைவரும் சேர்த்து கொடுத்திருந்தாங்க அந்த குடும்பத்தினர். அதனால அந்த கார்ல ஏறி கல்லூரிக்கு போய் சேர்ந்தான். அங்க அவளுக்காகவே காத்துட்டு இருந்தான் மகிழன். மகிழன் கல்லூரியில ஒரு மரத்தடியில நண்பர்களோட கூடியிருந்ததை பார்த்த ராஜி அவன் கண்ணுல படாம வகுப்பறைக்கு செல்ல வேண்டுமே அப்படின்னு முடிவெடுத்தபடி கார்ல இருந்து மெல்லமா இறங்கினான். அவன் நிற்கும் அந்த மரத்தடிக்கு எதிர்ப்புறமா திரும்பி கல்லூரியை சுத்திக்கிட்டு தன்னோட வகுப்பறைக்கு போனான். நல்ல வேலை, ப்ரொஃபஸர் வகுப்ப தொடங்கியதும் தான் ராஜி வகுப்பறைக்குள்ள போயிருந்தா. அதனால ப்ரொஃபஸர் இருக்கும்போது மகிழன் உள்ள வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைச்சு நிம்மதி அடைஞ்சா ராஜி. பாடத்துல தன்னோட கவனத்தை முழுமையா செலுத்தினான். என்னதான் ராஜி மகிழனோட கண் பார்வையிலிருந்து தப்பினாலும் மத்தியானம் பிரேக்ல மகிழன் கிட்ட நல்லாவே சிக்கிட்டா ராஜி. வகுப்பறைக்குள்ளேயே வந்த மகிழன் ராஜியை பார்த்து பக்கத்துல வந்தவன், என்னடி காலையில என் கண்ணுல மண்ணை தூவிட்டு கிளாஸ் ரூம்ல வந்து உட்காந்துட்டியா? காலையில தான் ப்ரொஃபஸர் உன் கிளாஸ்ல இருந்தாரு, சரி, அதனால என்னால உள்ள வர முடியல. இப்பதான் யாரும் இல்லையே, அதான் தைரியமா உள்ள வந்திருக்கேன். சரி சரி சொல்லு, என்ன முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு மார்பின் மீது குறுக்க கைகளை கட்டினபடி தெனாவட்டா கேட்டான் மகிழன். அதை கண்ட ராஜிக்கு எரிச்சல் வந்தது. இதோ பாரு மகிழன், எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கவே இல்லை. எனக்குன்னு சில கனவுகள் இருக்கும். என்னோட கணவர் இப்படிதான் இருக்கணும்னு நிறைய கற்பனை பண்ணி வச்சிருப்பேன். அந்த கற்பனைக்கும் உங்களுக்கும் துளி கூட சம்மதமே இல்லை. உழைச்சு வாழ்றவங்க தான் எனக்கு புருஷனாக முடியும். இந்த மாதிரி உட்கார்ந்து சாப்பிடுற யாரும் எனக்கு வேண்டாம். அதுவும் அப்பாவையே நம்பி பொழப்பு நடத்தணும்னு நினைக்கிற நீங்க எனக்கு சுத்தமா வேண்டாம். எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை அப்படின்னு முகத்தை திருப்பினா ராஜி. அந்த முகம் திருப்பதில கண்ட மகிழனுக்கு கோபம் வந்துச்சு. தனக்கு எதிரில யாருமே இப்படி முகம் திருப்பி அவன் பார்த்ததே இல்லை. அந்த கோபத்துல அவனுடைய கண்ணங்களை பிடிச்சு அழுத்து திருப்பி விட்டான் மகிழன்.
என்னடி ஓவரா சீன் போடுற? என்னடி உட்கார்ந்து சாப்பிட்டேன்? எல்லாருமே அவங்க பரம்பரை சொத்துல தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னமோ நான் எங்க அப்பா சொத்துல உட்கார்ந்து சாப்பிட்டா உனக்கு என்னடி வந்துச்சு? இதுல நான் உழைச்சு சாப்பிட்றேன், உழைக்காம சாப்பிட்றேன்னு இதெல்லாம் என்னடி பேச்சு? எங்க அப்பா எனக்கு உரிமையா கொடுத்த சொத்து, அதுல நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை கேட்க நீ யாருடி அப்படின்னு கேட்டவன், உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நல்லாவே தெரியும்டி. ஆனா உன் குடும்ப புத்தி உன்னை விட்டு போகாது. உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, அதே மாதிரி நானும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாது. என்னோட இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன். அதே மாதிரி என்னோட பொண்டாட்டியையும் என்னோட இஷ்டத்துக்கு தான் நான் வலிச்சிட்டு வருவேன். இப்போ நீ உன்னோட காதல நீ ஒத்துக்காட்டி நான் உனக்காக சாகுறேன் அப்படியெல்லாம் டயலாக் பேச மாட்டேன். ஆனா நீ என்னோட காதல ஒத்துக்காம நான் உன்னை விடவும் மாட்டேன். அது மட்டும் மனசுல என்னைக்கு வச்சுக்கோ அப்படின்னு மிரட்டிட்டு போனான் மகிழன். மகிழன் அப்படி மிரட்டிட்டு போனதும், இனி இத பத்தி அண்ணா கிட்ட கண்டிப்பா சொல்லணும். இனியும் இவன்கிட்ட பயந்துட்டு இருந்தா நமக்கு நல்லதே இல்லை அப்படின்னு நினைச்ச ராஜி உடனே மாதவனுக்கு அலைபேசியில கூப்பிட்டா. காலையில கிளம்பும் போதே தன்னோட தங்கச்சியோட முகத்தை பார்த்து கலங்கி இருந்தவன் கல்லூரியில இடப்பட்ட நேரத்துல தன்னோட தங்கையோட அழைப்பு வரவும் திடுக்கிட்டு அடுத்த ரிங்லேயே போன் எடுத்தான் மாதவன். போனை எடுத்த மாதவன், ராஜி என்னடா, என்ன விஷயம்? காலேஜ் இல்லையா இன்னைக்கு? கிளாஸ் டெஸ்ட் ஏதோ சொன்ன இல்ல இன்னைக்கு, என்னாச்சு? திடீர்னு இந்த நேரத்துல கூப்பிடுற, ஏதாவது பிரச்சனையாடா? உடம்பு ஏதாவது சரியில்லையா அப்படின்னு பதட்டத்தோட கேட்ட மாதவன் கிட்ட மகிழனை பத்தி எப்படி சொல்றது அப்படின்னு தயங்கிட்டு எதுவுமே பேசாம மௌனமா அப்படியே இருந்தா ராஜி. ஆனா மாதவன் அந்த பக்கம் பதட்டத்தோட, என்னாச்சு ராஜி, இப்படி அமைதியா இருந்தா என்னதான் பண்றது? நான் என்னன்னு எடுத்துக்கிறது? சீக்கிரம் சொல்ல ராஜி, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, அண்ணா அப்படின்னு கூப்பிட்டா ராஜி. ஆரம்பத்துல இருந்து நடந்தது எல்லாத்தையுமே சொன்னான். முதல்ல மகிழன் கூட நண்பனா பழகினதும், அதுக்கப்புறம் அவன்கிட்ட தனக்கு ஈர்ப்பு ஏற்பட்டதையும் சொன்ன ராஜி. அதுக்கப்புறம் அவனுடைய குணம் பிடிக்காம அவனை விட்டு விலகி வந்ததாகவும், ஆனா அவன் தன்னை மறுபடியும் வந்து தொல்லை செய்யறதாவும் காதலிக்குமாறு வற்புறுத்துறதாவும் சொன்ன ராஜி. இப்போ தன்னை மிரட்டவும் ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்லி முடிச்சா. அதை கேட்ட மாதவனுக்கு தலைக்கால் புரியாத கோவம் வந்துச்சு. உடனே ராஜி கிட்ட, நீ ஒன்னும் கவலைப்படாதடா, இதோ நான் வரேன் அப்படின்னு சொன்னவன் போனை வச்ச அடுத்த வினாடியே ராஜி படிக்கும் கல்லூரிக்கு தன்னோட காரை எடுத்துட்டு போனான். அந்த பக்கம் இருந்த ராஜியும் கொஞ்சம் பதட்டத்தோட தன்னோட அண்ணனுக்காக காத்துட்டு இருந்தா. மாதவன் கிட்ட சொன்னா தனக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுதான் விஷயத்த சொன்னான். ஆனா மாதவன் ரொம்பவுமே கோவப்பட்டு வருவான்னு ராஜி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கல்லூரியில நுழைஞ்ச மாதவன் தன் தங்கைய முதல்ல சந்திச்சான். அவனை பார்த்ததும் தன் தோளோட இறுக அணைச்சுக்கிட்டு, ஒன்னும் இல்ல ராஜி, அண்ணன் வந்துட்டேன் இல்லையா, இனி நான் பாத்துக்கிறேன். ஏன் அவன் சொல்லு, அவன்கிட்ட என்ன கூட்டிட்டு போ, அவனை அடிச்சு பிச்சிடுறேன் பிச்சு அப்படின்னு கோவத்தோட பேசினவன் கிட்ட, அண்ணா இது காலேஜ், இங்க எந்த ரகலையும் பண்ணவே வேண்டாம், கொஞ்சம் நம்ம நாகரிகத்தோட நடந்துக்கணும் அப்படின்னு கண்டிப்பான குரல்ல சொல்லவும் அதை உணர்ந்த மாதவன் தன்னோட கோவத்தை பல்ல கடிச்சுக்கிட்டு சமாளிச்சான். முதல்ல கல்லூரி முதல்வரோட அறை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டு விசாரிச்சபடி தன்னோட தங்கையை கூட்டிட்டு அங்க போனான். அங்க பள்ளி முதல்வர்கிட்ட தன்னோட தங்கைக்கு ஏற்பட்டிருக்கிற சிரமங்களை சொன்னதும் கல்வி முதல்வர் உடனே மகிழனை கூப்பிட்டாரு. மகிழன் உள்ள வந்ததும் அவனை கொலவெறியோட பார்த்தான் மாதவன். மாதவனுக்கு மகிழன் ஒன்னும் சலைச்சவனே இல்ல அப்படிங்கிற மாதிரி திருப்பி அவனை முறைச்சு பார்த்துட்டு உள்ள வந்தான் மகிழன். பள்ளி முதல்வர், என்ன மகிழன் இதெல்லாம், ஒரு பொண்ணு கிட்ட இப்படி அநாகரிகமா நடந்துக்கலாமா? அந்த பொண்ணுக்கு தான் உன்னை காதலிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுச்சு இல்லையா? நீ பெரிய அரசியல்வாதியோட பையனா இருக்கலாம், அதுக்காக இந்த காலேஜே உன்னோடது இல்லையே. இங்க படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் தானே பதில் சொல்லணும். நீ பண்ணது மன்னிக்கவே முடியாத தப்பு. ஒரு பொண்ணை அவமானப்படுத்துறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. முதல்ல அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னாரு கல்லூரி முதல்வர். அதை கேட்ட மகிழன் தெனாவட்டாக அண்ணனையும் தங்கையும் ஒரு முறை முறைச்சிட்டு பள்ளி முதல்வர்கிட்ட திரும்பினான். சார், நான் பண்ணது எந்த தப்பும் இல்லை. அவர் என்கிட்ட முதல்ல அவ பழகும் போது காதல் இருந்த மாதிரி தான் பழகினான்.
நல்லா தான் பழகிட்டு இருந்தோம். ஒரு சமயத்துல திடீர்னு என்னை விட்டு விலகிட்டா. அதனால எனக்கு கோவம் வந்துச்சு. இது கூட காதலிச்சு ஏமாத்துற மாதிரி தானே சார். அதனாலதான் நான் அவகிட்ட அப்படி நடந்துகிட்டேன். இது எனக்கு ஒன்றும் தப்பா தெரியல அப்படின்னு சொன்னவன கல்லூரி முதல்வர் முறைச்சு பார்த்தாரு. நீ என்ன சொன்னாலும் நீ பண்ணது தப்புதான். முதல்ல நீ அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேளு. அப்படி கேட்டா இதுதான் உனக்கு கடைசி வார்னிங்னு சொல்லி உன்னை கிளாஸ் ரூம்குள்ள அனுப்புவேன், இல்லைனா உன்னை சஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டினாரு முதல்வர். அதை கேட்ட முகிலனுக்கு தலைக்கால் தெரியாம கோபம் வந்துச்சு. என்ன சார், சஸ்பெண்ட் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நான் இப்ப என்ன தப்பு பண்ணிட்டேன்? அந்த பொண்ணை காதலிச்சேன், திருப்பி அந்த பொண்ணை காதலிக்கிற மாதிரி நடந்துகிட்டேன், அவ்வளவுதானே சார். இதுக்கெல்லாம் போய் சஸ்பென்ஸ் பண்ணுவீங்களா? நல்லா கதையா இருக்கே இதெல்லாம். நான் யார்கிட்டயும் மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது சார். நீங்க சஸ்பெண்ட் அதுக்காக பண்ற மாதிரி இருந்தா பண்ணிக்கோங்க அப்படின்னு தெனாவட்டா சொன்னான் மகிழன். அதை கேட்ட மாதவனுக்கு ஆத்திரம் பலமாக வந்துச்சு. அவனை அங்கேயே அடிச்சு நொறுக்கணும் போல இருந்தது. ஆனா தன்னோட தங்கை தன்னோட கையை பிடிச்சு அழுத்திக்கிட்டு இருந்தா. அதுல பொறுமையா பல்ல கடிச்சிட்டு உட்கார்ந்து இருந்தான் மாதவன். கல்லூரி முதல்வரை பார்த்த மாதவன், இதோ பாருங்க சார், என் தங்கச்சிக்கு இன்னைக்கு நடந்த அநியாயத்துக்கு கண்டிப்பா எனக்கு பதில் கிடைச்சே ஆகணும். ஒண்ணு, அவனை என் தங்கச்சி கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, இல்லனா நீங்க சொன்ன மாதிரி அவனை ஒரு 10 நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான் மாதவன். அதை கேட்ட மகிழன் சத்தமா சிரிச்சான். ஓ, பிளான் பண்ணிதான் இந்த காலேஜ விட்டு என்னை துரத்த பாக்குறீங்களா ரெண்டு பேரும்? என்ன இந்த காலேஜ் விட்டு துரத்திட்டு நீங்க உங்க தங்கச்சியை காப்பாத்திடலாம்னு நினைக்கிறீங்களா? ஆனா உங்க தங்கச்சி வாழ்க்கையில இருந்து என்னை துரத்தவே முடியாது. அவ எங்க போனாலும் அவளை நான் விட்டு விலகவே மாட்டேன் அப்படின்னு கத்தினா மகிழன். அவ்வளவுதான் பொறுமை அப்படிங்கிற மாதிரி கோவத்துல எழுந்த மாதவன் அவனுடைய சட்டையை பிடித்து குலுக்கினான். என்னடா சொன்ன? என் தங்கச்சி கிட்ட இனிமேல் நீ வாளாட்டின உன் உடம்புல உயிர் இல்லாத மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு ஆத்திரத்துல அவனை ஒரு அடி அடிச்சான் மாதவன். அந்த அடியை வாங்கின மகிழன் மாதவனை பார்த்து திருப்பி முறைச்சான். வருங்கால பொண்டாட்டியோட அண்ணாவை அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன், இல்லைனா நீங்க அடிச்சதுக்கு நான் உங்களை இன்னும் 2 அடி சேர்த்து அடிச்சிருப்பேன் அப்படின்னு ஆத்திரத்துல சொன்னான் மகிழன். ஓ, அடிப்பியாடா நீ? எங்க அட்ரா பாக்கலாம் அப்படின்னு அவன் கை சட்டைய மடிச்சு விட்டபடி அவனை நெருங்க ராஜியும் தன்னோட அண்ணன் மாதவனை தடுத்தா. அண்ணா போதும்ண்ணா, வேண்டாம், விட்டுருங்க, வாங்க நம்ம இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு பயந்து அண்ணனை கூப்பிட்டான். திரும்பி மகிழனை பார்த்தா ராஜி. மகிழனோட கண்கள்ல கொலை வெறி தாண்டவம் ஆடிச்சு. அவளை பார்த்து முறைச்சுக்கிட்டே நின்று இருந்தான். இவன் இனி எதையும் செய்வான் அப்படின்னு நினைச்ச ராஜி தன்னோட அண்ணனை பிடிச்சு இழுத்தபடி வெளில வந்தா. ஆனா கல்லூரி முதல்வர் மாதவனை கூப்பிட்டு நிறுத்தினாரு. ஒரு நிமிஷம் மாதவன், என்னோட ரூம்லயே நீங்க இப்படி அடிச்சுக்கிறீங்களே, வெளியில போனா எப்படியெல்லாம் அடிச்சுப்பீங்களோ எனக்கு தெரியல. ஆனா என்னோட காலேஜுக்குள்ள ஒரு பொண்ணுக்கு நேர்ந்த அவமானத்துக்கு நான் பதில் சொல்லியே ஆகணும். மகிழன் அப்படின்னு அழைச்ச கல்லூரி முதல்வர், இன்னையில இருந்து ஒரு 10 நாளைக்கு உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். நாளையில இருந்து 10 நாளைக்கு இந்த காலேஜுக்குள்ள நீ வரவே கூடாது அப்படின்னு கடினமான குரல்ல சொன்னவர், இப்ப நீ வெளில போலாம் அப்படின்னு அவனை அனுப்பி வச்சாரு முதல்வர். அங்க நின்னவங்கள ஒரு பார்வை பார்த்தபடி அமைதியா வெளில போனான் மகிழன். அவன் மனசுல இப்போ ஒரு திட்டமே உருவாகி இருந்தது. அது எதுவுமே தெரியாத ராஜீவ் மாதவனும் கல்லூரி முதல்வருக்கு நன்றியை சொல்லிட்டு வெளில போனாங்க. கல்லூரியிலிருந்து வெளில வந்த மாதவன் ராஜியை கூப்பிட்டுட்டு தன்னோட கார்ல வீட்டுக்கு போனான். போற வழியெல்லாம் ராஜி புலம்பிக்கிட்டே வந்தா. என்னன்னா நீங்க மகிழனை போய் கை நீட்டி அடிச்சிருக்கீங்களே, மகிழனை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவன் அரசியல்வாதியோட பையன், அவனுக்கு கோவம் தான், என்ன வேணாலும் செய்வான். அவனுடைய பணபலமும் ஆள் பலமும் அப்படி. நம்ம அப்படியா? நம்மளுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு இல்லையானா? இப்போ நீங்க அவனை போய் அடிச்சுட்டு வந்திருக்கீங்களே, அவன் திரும்பி உங்களை ஏதாவது பண்ணிட்டா என்னென்ன பண்றது அப்படின்னு கவலையோட குழம்பி அவளை பக்கத்துல இருந்த மாதவன் அன்பா பார்த்து அவ தலையை கோதி விட்டான். அப்படியெல்லாம் ஒன்னும் எதுவும் ஆகாதுடா ராஜிக்குட்டி. அண்ணனை அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் எதுவும் பண்ணிட முடியாது. நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத. எனக்கு இருக்கிற ஒரே கவலையெல்லாம் நீ அவன்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு தான். இனி அவன் அடிப்பட்ட புலியாதான் சுத்துவான். அதை நினைச்சாதான் ராஜி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ எதுக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இரு. ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு போன் பண்ணு. காலேஜுக்கு இனிமே கொஞ்ச நாளைக்கு டெய்லியுமே நானே கொண்டு போய் உன்னை விட்டுட்டு கூட்டிட்டு வரேன். அதுதான் இப்போ உனக்கு ரொம்ப சேஃபா இருக்கும். காலேஜுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. வெளியில எங்கேயும் தனியா போயிடாத குட்டிமா.
ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் என்ன அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டே வந்தான் மாதவன். அதை கேட்ட ராஜி, எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதண்ணா, மகிழனுக்கு நானா ரொம்ப உயிர். ஆனா அவனுடைய அந்த லாஜிக் தான் எனக்கு பிடிக்கவே இல்லை. கொஞ்சம் கூட உழைச்சு சம்பாதிக்கணுங்கிற எண்ணமே அவருக்கு இல்லை. அந்த ஒரு விஷயம் மட்டும் அவரை மாத்திக்கிட்டார்னா நானே அவரை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னவள வினோதமா திரும்பி பார்த்தான் மாதவன். என்ன ராஜிமா சொல்ற? அப்படின்னா நீ மகிழனை விரும்புறியா என்று ஆச்சரியமா கேட்டவன் கிட்ட, எனக்கு மகிழனை ரொம்ப பிடிக்கும்னா, ஆனா அவர் கூட வாழ போற அந்த வருங்கால வாழ்க்கையை தான் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. என் கூட வாழ போறவரு எனக்காக ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும்னா அது அவருடைய சொந்த உழைப்பால தான் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஒரு முழம் பூவா இருந்தாலும் அது அவருடைய பணமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா மகிழனும் அவங்க அப்பாவோட சொத்துலயே உட்கார்ந்து வாழணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு வேலைக்கு போகவோ சொந்தமா தொழில் பண்ணவோ எண்ணம் சுத்தமா இல்லை. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு தடையும் அவர் எனக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுத்தா அது அவங்க அப்பாவுடைய பணமா தானே இருக்கும். அந்த பொருளை நான் எப்படி வாங்கி எனக்கு சொந்தம் கொண்டாட முடியும்? அதனாலதான் அண்ணா எனக்கு மகிழன் மேல நம்பிக்கையே இல்லை. வந்த காதலும் அப்படியே நின்றுடுச்சு அப்படின்னு வேதனையோட சொன்னான் ராஜி. அதை கேட்ட மாதவனுக்கு தங்கையின் மனநிலை நல்லாவே புரிஞ்சுது. அதுக்கப்புறம் எதுவுமே பேசாம அமைதியோட காரை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தான். அந்த நேரத்துல மாதவனையும் ராஜியும் எதிர்பார்க்காத உமா அதிசயத்து போய், என்ன ராஜி இந்த நேரத்துல மாதவன் கூட வந்திருக்க அப்படின்னு கேட்க, உடனே மாதவன், ஒன்னும் இல்லம்மா, ராஜிக்கு கொஞ்சம் தலைவலி ஜாஸ்தியா இருந்துச்சு, அதான் உடனே எனக்கு கால் பண்ணா, நான் போய் கூட்டிட்டு வந்துட்டேன். கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிய அவளோட அறைக்கு அனுப்பி வச்சான் மாதவன். அதையெல்லாம் பார்த்த உமா சற்று சமாதானமாகி, நீ போய் ரெஸ்ட் எடு ராஜி, நான் கொஞ்ச நேரத்துல சாப்பாடு ஆனதும் உனக்கு கூப்பிட்டு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி சமையல் அறைக்குள்ள குரல் கொடுத்தா. வேதிகா, வேதிகா அப்படின்னு கூப்பிட வேதிகா வெளில வரவும் மாதவன் அந்த நேரத்துல வந்து நின்றத நம்பவே முடியாம விழிகளை விரிச்சு பார்த்தா வேதிகா. அப்போது வேதிகாவையே மாதவன் பார்த்துட்டு இருந்தான். இரவு அவளை ரொம்பவுமே தொல்லை பண்ணிட்டதா அவனுக்கு கொஞ்சம் குற்ற உணர்வுல பேச்சே வரல. வேதிகாவையே குற்ற உணர்வோட பார்த்துட்டு இருந்தான் மாதவன். வேதிகாவை அழைச்ச உமா, கொஞ்சம் சீக்கிரமா சமையல் வேலையை முடிச்சிடுமா, ராஜிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, அவளுக்கு சீக்கிரமா சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவகிட்ட, ஆ சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா வேதிகா. அவ உள்ள போனதும், சரிம்மா எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் கிளம்புறேன், நான் சாயங்காலமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போனான் மாதவன். சிறிது நேரத்துல சமையல முடிஞ்சதும் ராஜியை கூப்பிட்டு சாப்பிட சொன்னா உமா. அவ சாப்பிட்டுட்டு போனதும் எல்லாரும் மதிய உணவை சாப்பிட்டாங்க. இப்பொழுதெல்லாம் மகன் ஆதவ் உமா கிட்ட சாப்பிட பழகியிருந்தான். அதனால சாப்பிடறதுக்கு கூட தன்னோட மகன் தன்கிட்ட வர்றதே இல்லை அப்படின்னு வேதனையோட நினைச்சா வேதிகா. உமா வேணும்னு தான் வேதிகா கிட்ட குழந்தைய தர மறுக்கிறா அப்படிங்கிற வேதிகாவுக்கு நல்லாவே புரிஞ்சிருந்தது. அவ குழந்தைகிட்ட பாசமா வரும்போதெல்லாம் அடுப்படையில ஏதோ வேலை இருக்கிறதா சொல்லி அவளை வேலை செய்ய அனுப்பிடுவா உமா. குழந்தைய லதா, கல்பனா, உமான்னு மாறி மாறி தூக்கிக்குவாங்க. சாயங்காலம் ஆனதும் ராஜி கொஞ்ச நேரம் குழந்தை கூட விளையாடுவான். இரவு ராஜாங்கம் வந்ததும் கொஞ்ச நேரம் குழந்தை கூட விளையாட்டுட்டு மறுபடியும் லதா கிட்டேயே குழந்தைய கொடுத்துருவாங்க. லதா ரூமுக்கு வந்ததும் மாதவன் குழந்தைய வாங்கிக்குவான். அதுக்கப்புறம் இரவுல வெகு நேரம் கழிச்சு வேதிகாவோட தினமும் சண்டையிட்டு அவளை துன்புறுத்தி அவளுக்கு தன்னோட அதிகாரத்தை நிரூபிக்க உடல் அளவிலும் துன்பத்தை ஏற்படுத்தாம வரவே மாட்டான் மாதவன். இதையே டெய்லியும் வழக்கமாகிட்டு இருந்தான். அதை நினைச்சு வேதிகாவுக்கு மனம் முழுசும் வேதனையா இருந்தது. குழந்தைக்காக தான் இந்த வீட்டுக்கே அவ வந்தா. ஆனா அந்த குழந்தையை இப்போ கண்ணால பாக்குறது கூட ரொம்ப அரிதா இருந்தது. அதை நினைச்சு வேதனையில புழுங்கிட்டு இருந்தா. நாட்கள் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. தினமும் ராஜிய மாதவனை கல்லூரியில கொண்டு போய் விட்டுட்டு சாயங்காலம் கூட்டிட்டு வந்துட்டு இருந்தான். இத வழக்கமாயிட்டு இருந்தான் மாதவன். குடும்பத்தினர் எல்லாருமே காரணம் கேட்டப்போ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலேஜுக்கு பக்கத்துலதான் என்னோட வேலை இருக்கு, அந்த காலேஜுக்கு அவளை டிராப் பண்ணிட்டு வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் சாயங்காலம் அவளை திருப்பி கூட்டிட்டு வந்துடுறேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சான் மாதவன். அதை குடும்பத்தினர் எல்லாருமே நம்பினாங்க. இப்படியே நாட்கள் செல்ல
ஒரு நாள் ராஜாங்கம் மாதவனை கூப்பிட்டாரு. என்னப்பா, என்ன கூப்பிட்டு அனுப்பீங்களா அப்படின்னு கேட்டவன் கிட்ட தன்னோட தந்தையோட படுக்கையில உட்கார்ந்தே கேட்டான் மாதவன். அவன் அருகில் அமர்ந்த ராஜாங்கம், என்ன மாதவா, நான் ஏதோ விஷயமெல்லாம் கேள்விப்பட்டேனே அப்படின்னு மொட்டையா சொன்னாரு. மாதவனுக்கு ஒண்ணுமே புரியல. இவர் எதை சொல்றாரு? ஒருவேளை வேதிகா விஷயம் இவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சோ அப்படின்னு பதட்டத்தோட தந்தைய பார்த்தான் மாதவன். ஆனா ராஜாங்கமும், ராஜியை பத்தி நான் ஏதோ கேள்விப்பட்டேனே, அந்த அரசியல்வாதியோட பையன் மகிழன் தானே, அவர் ரொம்ப தொல்லை பண்றதா, நீதான் போய் அவனுக்கு சஸ்பென்ஷன் வாங்கி கொடுத்ததா எல்லாம் சொன்னாங்க, உண்மையா அப்படின்னு கேட்டாரு ராஜாங்கம். மனதில் அப்பா ஆடா அப்படின்னு பெருமூச்சு விட்ட மாதவன் நடந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னான். அதை கேட்ட ராஜாங்கம், அரசியல்வாதியும் பாம்பு ஒரே விதம், அவங்க கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மாதவா. நீ வேற அந்த மகிழனை அடிச்சுட்டு வேற வந்திருக்கேன். இப்ப வரைக்கும் அவன் எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்கான் அப்படிங்கறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு ராஜாங்கம். அதை கேட்ட மாதவன், அப்பா அவெல்லாம் சுத்த புள்ள பூச்சிப்பா, அப்பா பேச்சை கேட்டுட்டு ஆடுறவன், அப்பாவோட கண்ட்ரோல்ல இருந்து பழகிட்டான், அவனுக்கு எல்லாம் சும்மா இதெல்லாம் வெத்து வேட்டுப்பா, வாய் தான். நான் கூட என்னமோ அவனை நினைச்சு பயந்து போனேன். ஆனா அவனால நமக்கு எந்த பாதிப்பும் இல்ல, ஒரு அடி அடிச்ச உடனே பொட்டி பாம்பா அடங்கிட்டான் அப்படின்னு கிண்டலா சொன்னான் மாதவன். அதை கேட்ட ராஜாங்கம் சற்று தாடையை தடவிட்டு யோசிச்சாரு. இல்ல மாதவா, எனக்கு என்னமோ அவன் பதுங்கி இருக்கிற மாதிரி தோணுது. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ராஜிய ரொம்ப கவனமா பாத்துக்கோ. எனக்கு அவன் அடங்கி போவான்னு தோணவே இல்லை. நான் விசாரிச்ச வரைக்கும் மகிழன் உன்னை நினைச்சா அதை முடிக்காம விட்டதே இல்லை. அந்த பயம் எனக்கு எப்பவுமே இருக்கும். அதனால ராஜிய கண்ணும் கருத்துமா பாத்துக்கோ அப்படின்னு கவலையோட சொன்னாரு ராஜாங்கம். அதை கேட்ட மாதவன் அசால்ட்டா சிரிச்சான். அடையம்பா, நீங்க வேற, அவன் ரொம்ப சின்ன பையன், அவனால ராஜிய என்ன பண்ண முடியும்? அதை நினைச்செல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, ராஜிக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட ராஜாங்கம் பெருமூச்சோட, எதுவும் தப்பா நடக்காம இருந்தா சரிதான் மாதவா. சரி நீ போ, நான் இதை விசாரிக்கதான் உன்னை கூப்பிட்டு அமிச்சேன் அப்படின்னு சொன்னவர் மாதவனை அனுப்பி வச்சாரு. மாதவன் போனதும் தன்னோட இருக்கையில உட்கார்ந்த ராஜாங்கம் முகிலனை பத்தி யோசிச்சுட்டே இருந்தாரு. அவருக்கு உள் மனசுல ஏதோ ஒரு தவறு நடக்க இருக்கிறதா சொல்லிட்டே இருந்தது. அது என்னன்னு அவரால் யூகிக்கவே முடியல. அப்போ அரைக்கதவை தட்டினபடி உள்ள வந்தா உமா. தன் மனைவியை பார்த்த ராஜாங்கம் உதட்டுல புன்னகையோட, வா உமா, என்ன வீட்ல எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டாரு. அதை கேட்ட உமா, வீட்ல என்ன நடக்குது? ஒன்னும் நடக்கலையே, எப்பவும் போல சமையல், குழந்தையோட விளையாட்டு, அவ்வளவுதானே, வேற ஒண்ணு புதுசா எதுவும் நடக்கலையே அப்படின்னு சொன்னா உமா. அவளை கேள்விக்குறியோட பார்த்த ராஜாங்கம், நான் அதை பத்தி கேட்கல உமா. அந்த வேதிகா பொண்ணு வந்தப்போ குழந்தைய விட்டு பிரியாம இருந்தா, குழந்தையும் அவகிட்ட ரொம்ப ஒட்டிட்டு இருந்தான். ஆனா இப்ப என்னமோ குழந்தைய வேதிகா கிட்ட நான் பாக்குறதே இல்லையே. ஏன் நீங்க யாரும் குழந்தைய வேதிகா கிட்ட குடுக்கறது இல்லையா அப்படின்னு நேரடியாவே கேட்டாரு ராஜாங்கம். அதை கேட்ட உமா சற்று குற்ற உணர்வுல தலை குனிஞ்சான். அவ மௌனமா இருக்கிறத பார்த்த ராஜாங்கம், என்ன உமா, நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதிலே சொல்லலையே. குழந்தைய வேதிகா கிட்ட நீ குடுக்கறதே இல்லையா அப்படின்னு கேட்டவர்கிட்ட மேலும் மௌனமா இருக்க. தப்பு உமா, ரொம்ப தப்பு பண்ற. குழந்தை அந்த வேதிகா பொண்ணு கிட்ட ரொம்ப அன்பா பழகிருக்கான். எனக்கு என்னமோ நீ அந்த குழந்தைக்கே துரோகம் பண்ற மாதிரி தோணுது. குழந்தை வேதிகாவை கேட்காம இருக்கலாம், ஆனா வேதிகாவோட முகத்துல நான் வந்தப்போ இருந்த சின்ன அமைதி கூட இப்ப இல்ல. நான் கவனிச்சு பார்த்த வரைக்கும் வேதிகா எப்பவுமே பதட்டத்தோட இருக்கா, கண்ணெல்லாம் செவந்தே கிடக்கு. நம்ம வீட்டுக்கு வேலை செய்ய வந்த பொண்ணுதான், இருந்தாலும் அதுவும் ஒரு பொண்ணு இல்லையா? நீ போய் இப்படி எல்லாம் பண்ணலாமா உமா? அட்லீஸ்ட் குழந்தைய கொஞ்சம் நேரமாவது அந்த வேதிகா பொண்ணுகிட்ட கொடுங்க. குழந்தைய அந்த பொண்ணுகிட்ட இருந்து பிரிச்சு நம்ம எந்த பாவத்தையும் சேர்த்துக்கவே வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தினாரு. கணவர் சொன்னதை கேட்ட உமா, சரிங்க, இனி கொஞ்ச நேரம் வேதிகா கிட்ட குழந்தை இருக்கிற மாதிரி பாத்துக்கிறேன். உங்களுக்கு சாப்பிடறதுக்கு பால் கொண்டு வரவா அப்படின்னு கேட்டா. சரிதான் உமா, போய் எடுத்துட்டு வா, எனக்கு கொஞ்சம் அலுவலக வேலையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னவர்
தன்னோட லேப்டாப்பை ஓபன் பண்ணி அதுல அலுவலக வேலையை கவனிச்சாரு. அதை பார்த்த உமா தன் கணவனுக்கு பாலை எடுத்துட்டு வர கிச்சனுக்கு போனான். இரவு உணவு முடிஞ்சதும் வேதிகா எப்பவும் போல தன்னோட அறைக்கு போய் படுத்துக்கிட்டா. அவளுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு மாதவன் வந்து ஏதாவது பேசிட்டு போவான்னு. ஆனாலும் அவளுக்கு இப்போ தன்னோட குழந்தைய பார்க்கணும் போல ஆசை வந்தது. ஆனா யார்கிட்ட கேட்கறது அப்படின்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தா. நேரம் ஆக ஆக அவளுக்கு அழுகதான் அதிகமா வந்துச்சு. அழுதுகிட்டே இருந்தா வேதிகா. அப்போ கதவை திறந்துகிட்டு உள்ள வந்தான் மாதவன். அவனை பார்த்ததும் அவளுக்கு எங்கிருந்துதான் கோவமும் அழுகையும் வந்துச்சோ தெரியாது. மாதவனை பார்த்ததுமே ஓடி போய் அவனுடைய சட்டைக்காலரை பிடிச்சு உழுக்க ஆரம்பிச்சான். நான்லாம் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? நான் பாட்டுக்கு சிவனேன்னு என் குழந்தையோட சந்தோஷமா தானே இருந்தேன். என் குழந்தையோட உயிரை காப்பாத்துறேன்னு பேர் வழியில உங்க காலில் வந்து நான் விழுந்தேனே. உங்ககிட்ட உதவி கேட்டு நின்னேனே. உதவி செய்யற மாதிரி செஞ்சு கடைசியில என் குழந்தைய என்கிட்ட உயிரோடையே பிரிச்சிட்டீங்களே. இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? என் குழந்தைய நான் என் கையால தூக்கி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? மனசெல்லாம் வலிக்குது. உங்களுக்கெல்லாம் நான் என்ன பாவம் பண்ணேன்? என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சு அப்படி நீங்க என்னத்தை சாதிச்சிட்டீங்க? இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? என் குழந்தைக்கு நான் சாப்பாடு ஊட்டி விட்டேன். பல நாள் ஆச்சு. அவனை ஆசை தீர கொஞ்சி எவ்வளவு நாள் ஆயிடுச்சு தெரியுமா? அவனுடைய பிஞ்சு கைகளை நான் தொடுறதே இல்லை. அவனுடைய பிஞ்சு கால்கள் என்னோட மார்புல விழுந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? உங்களுக்கு என்கிட்ட இருந்து என்னதான் வேணும்? எல்லாத்தையுமே என்கிட்ட இருந்து பறிச்சிட்டீங்களே. மீதி இருக்கிறது என்னோட உடம்புல இருக்கிற உயிர் மட்டும்தான். அதை மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? அதையும் சேர்த்து எடுத்துருங்க. இப்படியெல்லாம் என்னை சித்திரவதை பண்றதுக்கு என்னை ஒரேடியா கொன்னுடுங்க அப்படின்னு மாதவனுடைய சட்டையை பிடிச்சு உலுக்கி கதறினபடி அப்படியே அவனுடைய கால்கள்ல மயங்கி சரிஞ்சா வேதிகா. அவ மயங்கி விழுந்ததை பார்த்தவன் அதிர்ச்சியுற்று அவளை எழுப்ப முயன்றான். ஆனா அவ எழவே இல்லை. அவளை தூக்கிட்டு போய் அவளுடைய பாயில படுக்க வச்சான் மாதவன். முகத்துல தண்ணீர் தெளிச்சு மயக்கத்தை தெளிய வைக்க முயற்சி பண்ணான். ஆனா அப்பவுமே அவ மயக்கம் தெளியவே இல்லை. மூச்சு இருக்கான்னு பார்த்தான். சுவாசம் சீரா இருந்துச்சு. சரி, கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கட்டும் அப்படின்னு நினைச்சவன் அவளுடைய தலையை கோதி விட்டான். அவளுடைய கன்னத்தை தடவி கொடுத்தான் மாதவன். அவளுடைய நெற்றியில மென்மையா தன்னோட இதழ்களை பதிச்சான்.